ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்த்டே செலிப்ரேஷனில் அவங்களுக்கு நான் என்ன குக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் நிறைய சவுத் இண்டியன் டிஃபன்லாம் வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து ஒரு பல்க் குக்கிங்கை வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து மார்னிங் 6 o'clock ஆகுது. 8:30க்கு நான் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ வந்து நான் பொங்கலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சோன்னா அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து சவுத் இண்டியன் டிஃபன்றனால பொங்கல், இட்லி, சாம்பார் அதெல்லாம் ரெடி பண்ணுறேன். பொங்கலுக்கு வந்து இது பாசிப்பருப்பும் அரிசியும் ஈக்குவலாக எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்போட பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சோம்னா இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து உளுந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன் வடைக்கு. அது 1 மணி நேரம் ஊறினா போதும். அந்த டைம் பார்த்து நான் வந்து பண்ணிக்குவேன். ஸோ அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காயெல்லாம் வெட்டணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வேகிற கேப்பில் நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு வந்து இஞ்சி வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு வாயிலையும் தட்டுப்படாது, அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய், கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும் போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வெந்துருச்சு. ஸோ அது ப்ரெஷர் வந்து இறங்குறதுக்குள்ளே நான் கொஞ்சம் வதக்கி விடுறேன். வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு சாம்பாருக்கு வந்து வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்குறதுக்குள்ளே எனக்கு வந்து பொங்கல் ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ நான் அதெல்லாம் பொங்கலை வந்து திறந்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். தண்ணி வந்து நம்ம சுடுதண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி தளதளன்னு கொஞ்சம் ஆக்கிக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து இருக்க கொஞ்சம் இறுகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை கொஞ்சம் தளதளன்னு ஆக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு நம்ம இது பண்ணோம். அப்போ தான் கத்திரிக்காய் கரையாமல் இருக்கும். இது வந்து இதெல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பொங்கலை வந்து தாளிச்சிட போகிறேன். ஸோ பொங்கலுக்கு வந்து நம்ம வெளியில் கொடுக்கும்போது இல்லை கெஸ்ட்டு நமக்கு வரும்போது நிறைய நெய் ஊற்றி செஞ்சால் தான் அந்த பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாளிக்கிற கேப்பில் நான் வந்து இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ பொங்கல் இப்போ ரெடி, சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. இட்லியும் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் உளுந்து ஊற போட்டு 1 மணி நேரம் ஊறினோடனே லாஸ்ட்டாக வடை செஞ்சேன். அப்புறம் வடை செஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான தேங்காய் சட்னியும் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் செஞ்ச சவுத் இண்டியன் டிஃபன் ஐட்டம்ஸ். பொங்கல், இட்லி, வடை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார். இது எல்லாமே வந்து ஒரு 6 to 8:20க்குள்ளே நான் வந்து முடித்தேன். ஸோ 8:30க்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு ஃபுல் வேலை. ஸோ இது அது வீக் டே வேறு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இது வந்து ஒரு 20 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி அதை வந்து என்னென்னன்றது எழுதியும் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ எனக்கு வெசல் சேர்ந்துருந்துச்சு. நான் அன்றைக்கி லஞ்சு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு லேசி மீன் குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அது செஞ்சு அது கொதிக்கிற கேப்பில் நான் அந்த வெசல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா போட்டேன். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு அதுக்கு தேவையான புளியை வந்து நம்ம இது கூடயே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான குழம்பு தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் புளி தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பும் சேர்த்து இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அந்த புளி தண்ணியோட கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா கரைச்சோன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த கரைச்சி செய்கிறது வந்து. அப்புறம் தேவையான அளவு நான் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இது கூடவே வந்து மீன் வந்து நான் ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து யூஸ்வலாக வீக்கில் வந்து நான் பண்ணி வச்சுக்குவேன் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு. ஸோ அதை வந்து நான் இது கூடவே போட்டு மாங்காயும் சேர்த்து இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட போகிறேன். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் டிஷ்வாஷர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச பாத்திரத்தை
பாத்திரத்தை விளக்குறதுக்கு நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த கொதிக்க ஆரம்பிக்கும்போது ரைஸும் நான் வச்சுக்கிட்டேன். இப்ப இந்த மாரி நம்ம சின்ன சின்னதா வந்து செய்யும்போது கடகடன்னு முடிஞ்சிரும். இது மாரி நான் எல்லா நாளும் செய்ய மாட்டேன். பட் ஆனா ஒரு சில நாள் ஹெவியா நமக்கு வேலை இருக்கும்போது சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதனால வந்து இதெல்லாம் கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற நேரத்தில நான் என் மிச்ச பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து நான் அன்னைக்கு மதியானம் ஃபுல்லாவே ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ லஞ்ச் வந்து ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அந்த சவுத் இந்தியன் டிஃபனோட முடிஞ்சுது. ஸோ அந்த குழம்பு கொதிச்சு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் இதுவரைக்கும் நான் எண்ணெயே ஊற்றலைல. ஸோ மீன்லேயே நமக்கு கொஞ்சம் ஆயில் வரும். அது இல்லாமல் எண்டில் வந்து நல்லெண்ணெய் வந்து புளிக்குழம்புக்கு வந்து நம்ம மீன் குழம்புக்கெலாம் வந்து ஊற்றிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு செஞ்ச லேசி மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும். கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து தண்ணியாக வச்சுக்கிட்டேன். நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும். அடுத்து வந்து இன்னொரு வந்து குக்கிங் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட பையன் பர்த்டே பார்ட்டி சொன்னேன்னு, ஸோ அவங்களுக்கு வந்து கறி லீவ்ஸ் சிக்கனும் தயிர் சாதமும் வந்து ஃபுல் ட்ரே வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதுக்கு வந்து ஆனியன், சிக்கன் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ் சிக்கனுக்கு வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 6 கிலோ சிக்கன் இருக்கும். இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு அந்த மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரைஸை வந்து வேக வச்சுக்க போகிறேன் தயிர் சாதத்துக்கு. இந்த தயிர் சாதத்தோட ரெசிபி வந்து லாஸ்ட் இயர் இந்த என்னோடய ஃப்ரெண்டோட பையனோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ரெசிபி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரெசிபி ஃபுல்லாக போடலை. அதே மாதிரி கறி லீவ்ஸ் சிக்கனுக்கு வந்து நிறைய கறி லீவ்ஸு அதுக்கப்புறம் வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த ப்ராசஸையும் வந்து ஆரம்பித்தேன். ஸோ சாதம் வேகிற கேப்பில் வந்து நம்ம வந்து இதெல்லாமே வந்து நம்ம செஞ்சிடலாம். ரெண்டு டிஷ்ஷுன்றனால ரொம்ப ஈஸியாகவே நான் செஞ்சுட்டேன். ரெண்டுமே வந்து சிம்பிளான டிஷ் தான். சிக்கன் வந்து வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கும். ப்ரிப்பரேஷன் டைம் வந்து நமக்கு கம்மி தான். ஸோ இதெல்லாம் போட்டு நான் வேகிறதுக்குள்ளே எனக்கு சாதம் வெந்து ப்ரெஷர் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக ஆகணும் தயிர் சேர்க்கணுன்னா. தயிர் சாதம் வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த தயிர் சாதம். நம்ம பட்டரு ஹெவி க்ரீம்லாம் போட்டு செய்கிறனால நம்ம சாதம் வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த சூட்டோடையே வந்து இஞ்சி கொத்தமல்லியெல்லாம் போட்டால் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அப்போவே வந்து தயிர் சாதம் ரெடியான அந்த வாசனை வரும். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புலாம் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே அந்த சிக்கன் வேகிற கேப்பில் வந்து நம்ம இந்த தயிர் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து அந்த குக்கிங் டைமோடு சேர்த்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து நமக்கு 1.5 ஹவர்ஸ் அந்த கட்டிங் டைம் எல்லாம் சேர்த்து முடிஞ்சிரும். நிறைய பல்க் குவான்டிட்டின்றனால டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் வேலை வந்து கொஞ்சம் கம்மி தான். அதில் எண்டில் வந்து ஹெவி க்ரீம் தயிர் சாதத்துக்கு நம்ம ஆட் பண்ணோன்னா இப்போ கெஸ்ட் வர்றாங்க இல்லை வேறு யாருக்காவது நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சால் ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது அன்றைக்கி வந்து இந்த குக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம். கறி லீஃப் சிக்கனோட ரெசிபியுமே வந்து நான் ஷேர் பண்ணல. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு குக்கிங் சேனல் இருக்குது, அது அந்த சேனலில் வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ வந்து பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு ஜிம்மில் தான் வந்து பார்ட்டி ஹாலில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருந்தது. இந்த பையனுக்கு தான் 2வது பர்த்டே. இவனோட பேர் வந்து ஆர்விக். அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட பர்த்டே பார்ட்டி வந்து அவனை பார்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நல்லா க்யூட்டாக கூலாக இருந்தான். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. இந்த பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேவும் லாஸ்ட் இயர் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து தோசா நைட்லாம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீடியோவும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து என்னென்ன ஃபுட் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கார்ன் சூப் வந்து அவங்க வீட்ல பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பிரியாணி, வெஜிடேரியனுக்கு வந்து காலிஃப்ளவர் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து இது பூரி வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்பினச் மின்ட் பூரி. அவங்க வீட்டிலேயே ரெடி பண்ணது. அப்புறம் வந்து சன்னா மசாலா, அதுக்கப்புறம் வந்து நான் செஞ்ச சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம். இதெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையான ரைத்தா, சட்னி இதெல்லாமே இந்த சைடு இருந்துச்சு. இது வந்து பேசன் லட்டு அவங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பசங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதான் வந்து அவங்க பார்ட்டி ஹால் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து மிக்கி மவுஸ் தீம் வச்சுருந்தாங்க. இந்த இயர் வந்து இந்த தீம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.